துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தற்போது நிலைமை ஓரளவுக்கு அமைதியாக காணப்பட்டாலும் அமெரிக்கா மீண்டும் அங்கு நுழைந்து ஈரானிய கப்பல்களுக்கு இடையூறு விளைவித்தால் பிராந்தியத்தில் நேரடி மோதல்கள் வெடிக்கக்கூடும் என ஈரான் எச்சரித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானிய இராணுவ அதிகாரி ஒருவர் அமெரிக்காவின் நகர்வுகளை தாங்கள் கூர்ந்து கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானிய படைகளுக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி தடையை மீறி ஈரானிய துறைமுகத்திற்குள் நுழைய முயன்ற 2 காலி எண்ணெய் டேங்கிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அமைதி திட்டத்தை ஈரான் பரிசீலித்து வரும் வேளையில் கடல் எல்லையில் நிகழ்ந்து வரும் இத்தகைய மோதல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மீண்டும் அதிகரித்திருக்கின்றன. இதேவேளை ஈரானின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ஷாகட் ட்ரோன்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பெறுவதற்கு உதவிய 10 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்க திரைசேரி பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றது. இந்த தடைகள் குறிப்பாக ஹாங்காங் மற்றும் சீனாவைச் சேர்ந்த சில நிறுவனங்களை இலக்கு வைத்து விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் இத்தகைய சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் விமான நிறுவனங்கள் உள்ளிட்ட எந்தவொரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க திரைசேரி எச்சரித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தற்போது தோல்வியை சந்திக்கும் சூழலில் அமெரிக்காவின் இந்த தடை நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இது இப்படி இருக்க கிம் ஜாங் உன் எப்போதேனும் எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டால் வடகொரியா தானாகவே அணு ஆயுத தாக்குதலை தொடுக்கும் என்று அந்த நாட்டின் அரசியலமைப்பு தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மூலம் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த பயங்கரமான அரசியலமைப்பு திருத்தத்தை வடகொரியா அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் உயர்தலைவர் கொல்லப்பட்டாலோ அல்லது செயல்பட இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டாலோ உடனடியாக பதிலடி தாக்குதல்கள் தொடுக்கப்படும் என்று அந்த பதற வைக்கும் திருத்தம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த திருத்தமானது மார்ச் 22 அன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் வியாழக்கிழமையன்று பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது. வடகொரியாவின் அணுசக்தி கொள்கை சட்டத்தின் 3வது பிரிவு தற்போது குறிப்பிடுவதாவது, பகை சக்திகளின் தாக்குதல்களால் அரசின் அணுசக்தி படைகளின் மீதான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புக்கு ஆபத்து ஏற்பட்டால் அணு ஆயுத தாக்குதல் தானாகவே உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். ஹிம் மற்றும் அவரது நெருங்கிய வட்டாரத்தினர் மீதான எந்தவொரு படுகொலை முயற்சியும் பிப்ரவரியில் ஈரானில் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய நடவடிக்கையை விட மிகவும் கடினமானதாக இருக்கும். இந்த நிலையில் தற்போது வடகொரியாவின் எல்லைகளில் கடுமையாக கட்டுப்பாடுகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படும் மிகச்சிலரும் எப்போதும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதால் உளவு தகவல்களை சேகரிப்பது மிகவும் கடினமாகிறது. வடகொரியா தனது தெற்கு எல்லையில் ஒரு புதிய வகை பீரங்கி படையை நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளது. தென்கொரியாவை தங்கள் தாக்குதல் எல்லைக்குள் கொண்டுவரும் முயற்சி என்றே கூறப்படுகின்றது. இதனிடையே 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வீச்சு கொண்டதாக கூறப்படும் புதியொரு ஆயுதத்தின் உற்பத்தியை கிம் வெள்ளிக்கிழமை அன்று ஆய்வு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது இப்படி இருக்க, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரில் மே 9 முதல் மே 11 வரை 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். தனது சமூக வலைதள பக்கத்தில் 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த தற்காலிக போர் நிறுத்த காலத்தில் அனைத்து விதமான நேரடி தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதுடன் இரு நாடுகளுக்கும் தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மிக நீண்ட மற்றும் கொடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே மே 8 மற்றும் 9 ஆகிய திகதியில் மொஸ்கோவின் சென் சதுக்கத்தில் நடைபெறவுள்ள இராணுவ அணிவகுப்பை ஒட்டி ரஷ்யா ஏற்கனவே தனது போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றது.
மறுபுறம் உக்ரைன் தனது சார்பில் காலவரையற்ற போர் நிறுத்த முன்மொழிவை கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்ததுடன் அதற்கு ரஷ்யாவும் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றது. இதேவேளை புடினை சந்திக்க செல்லும் அவரது அலுவலர்கள் கைக்கடிகாரம் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஆதாரமாக அவரை சந்திக்க சென்றவர்கள் கைகளில் கைக்கடிகாரம் இல்லாமல் காணப்படும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. சமீபத்தில் ஐரோப்பிய நாடொன்றின் உளவுத்துறை புடினுடைய ஆட்சி அவரது நாட்டு செல்வந்தர்களாலேயே கவிழ்க்கப்படலாம் என்று தகவல் கொடுத்துள்ளதாம். அதைத் தொடர்ந்து தனக்கு நெருக்கமானவர்களாலேயே தான் கொல்லப்படலாம் என்ற அச்சம் புடினுக்கு உருவாகியுள்ளதாம். ஆகவே ஏற்கனவே புடினை காண செல்பவர்கள் மொபைல் கொண்டு செல்லக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவரை காண செல்பவர்கள் கைக்கடிகாரம் அணியக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாம். விடயம் என்னவென்றால் புடின் ரஷ்யாவின் பிரபலமான உளவுத்துறையில் இருந்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஆக ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் காட்டப்படுவது போல கைக்கடிகாரத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது பொருத்தப்பட்டுள்ள கருவிகளை பயன்படுத்தி தன்னை சந்திக்க வருபவர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கலாம் என புடின் அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது. ஆகவேதான் அவரை சந்திக்க செல்பவர்களுக்கு கைக்கடிகாரம் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது இப்படி இருக்க பெய்ரூட் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள டைர் நகரத்திற்கு அருகேயுள்ள தவுரா கிராமம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியதில் 4 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இது குறித்து லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஃபார்க் சபூபா கிராமம் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைர் மாகாணத்தில் உள்ள 6 கிராம மக்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் இராணுவம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதில் ஒரு ராக்கெட்டை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாகவும் மற்ற ராக்கெட்டுகள் வெற்றி நிலப்பரப்பில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் முக்கிய எண்ணெய் மையமான கார்க் தீவுக்கு அருகே பல டசின் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள கடற்பகுதியை எண்ணெய் கசிவு மூடியுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வாரம் வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் படங்களில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. படங்களில் சாம்பல் மற்றும் வெள்ளை நிற படலமாக தோன்றும் அது எண்ணெய் கசிவு என சந்தேகிக்கப்படுகின்றது. வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் எண்ணெய் கசிவு சுமார் 45 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மூடியுள்ளது. இது மட்டுமின்றி 70 நாட்களுக்கு முன்பு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போருக்கு பிறகு நிகழ்ந்தவற்றிலேயே அநேகமாக இதுவே மிகப்பெரிய சம்பவமாக இருக்கலாம் என காலநிலை ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் சாத்தியமான கசிவுக்கான காரணமும் அது தொடங்கிய இடமும் தற்போது உறுதி செய்யப்படவில்லை. போரின் ஆரம்பத்தில் அமெரிக்க படைகள் இராணுவ இலக்குகளை அளித்ததாக கூறிய கார்க் தீவு ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதிக்கான மையமாக விளங்குகின்றது. கார்க் தீவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் பெரும்பாலும் சீனாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஈரானிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கும் வகையில் சமீப வாரங்களாக அமெரிக்கா துறைமுகங்கள் மீதான முற்றுகையை முன்னெடுத்து வருகின்றது. இதனால் ஈரானிலிருந்து வழக்கமான எண்ணெய் ஏற்றுமதி ஸ்தம்பித்துள்ளது. மேலும் எண்ணெய் உற்பத்தி தடைப்பட்டால் அதனால் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றார். தற்போது கார்க் தீவிலிருந்து ஏற்றுமதி முடங்கியுள்ளது. எண்ணெய் கசிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போரினால் வளைகுடாவில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சிக்கிக் கொண்டுள்ளன. இது கச்சா எண்ணெய் விநியோகத்தில் உலகின் மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தியதுடன் எண்ணெய் பொருட்கள் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் உலகளாவிய விநியோகத்தையும் பாதித்திருக்கின்றது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.